ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருந்த போது மட்டனு. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான மல்லி 2 டீஸ்பூன், பிரிஞ்சில் 2, பட்டை 2, கிராம்பு 5, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 5, அன்னாச்சி பூ 1, கல்பாசி 3 நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து மிக்ஸி ஜாரில் பொடியை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் 1/4 கப் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பிடி ஐப்பிடி புதினாத்தலையும் மல்லித்தலையும் எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பிரிஞ்சில் 2, பட்டை 1, ஏலக்காய் 1, கிராம்பு 2, மராத்தி மொக்கு 2, பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நிலவாக்கில் எடுத்து வச்சுருக்கு, அதையும் நல்லா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். 1/4 கப் தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ அரைச்சி வச்ச விளதையும் போட்டு நல்லா வதக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி மட்டன் போட்டு நல்லா வதக்கி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வதக்கி இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் தயிர் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். லெமன் அரைப்பழம் புழிஞ்சி விட்டுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி இப்போ தண்ணி 2 கப்புக்கு 1/4 தண்ணி வாட்டர் ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி மூடி போட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எடுத்திங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா மூடி போட்டு நம்ம சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.